BS6 பாஸ் வண்டியில டைம் எப்படி மாத்துறதுன்னு கேட்டிருக்காரு இவர். BS6 பாஸ் வண்டி மட்டும் இல்ல, அசோக் லேலண்ட்ல BS6 எந்த வண்டியா இருந்தாலும் நான் சொல்ற மெத்தட வச்சு டைமை மாத்திக்கலாம். அதனால அசோக் லேலண்ட் வண்டி ஓட்டுறவங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடியே சொல்லிடுறேன், இந்த டைம் மாத்திர மேட்டரை நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏதாவது தப்பா யூஸ் பண்ணி பிரச்சனைல மாட்டிக்காதீங்க. ஈஸியா சொல்றேன், அசோக் லேலண்ட் BS6 எந்த வண்டியா இருந்தாலும் ரெண்டே பட்டன் தான் இருக்கும். லெஃப்ட் சைடுல ஒரு பட்டன், ரைட் சைடுல ஒரு பட்டன். முதல்ல லெஃப்ட் சைடுல இருக்கிற பட்டனை லாங் பிரஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சோம்னா முதல்ல டேட் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆன பிறகு கை எடுத்துட்டு ரைட் சைடுல இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்த அழுத்த அங்க இருக்கிற நம்பரு 9ல இருந்து 10, 11, 12ன்னு போகும். லெஃப்ட் சைடுல இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்த அழுத்த 12, 11, 10, 9ன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டான டேட் வந்த உடனே ரைட் சைடு இருக்கிற பட்டனை லாங் பிரஸ் பண்ணி ரொம்ப நேரம் அழுத்தி பிடிக்கணும். இப்போ டேட் பிளிங்க் ஆகிறத விட்டுட்டு மாசம் பிளிங்க் ஆகும். இப்போ ரைட் சைடு இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்த அழுத்த 5ல இருக்கிற மாசம் 6, 7, 8ன்னு ஏறும். லெஃப்ட் சைடுல இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்தினா 5, 4, 3, 2ன்னு குறையும். கரெக்டான மாசத்தை வச்சுக்கணும். கரெக்டான மாசத்தை வச்சதுக்கு அப்புறம் ரைட் சைடுல இருக்கிற பட்டனை மறுபடியும் ரொம்ப நேரம் அழுத்தி லாங் பிரஸ் பண்ணணும். இப்போ மாசம் செட் ஆயிட்டு வருஷத்துல வந்து பிளிங்க் ஆகும். மறுபடியும் பழைய மெத்தட் தான். ரைட் சைடுல இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்த அழுத்த 2026ல இருக்கிற வருஷம் 27, 28ன்னு ஏறிக்கிட்டே போகும். லெஃப்ட் சைடுல இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்த அழுத்த 2025, 24ன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டான வருஷத்தை செட் பண்ண பிறகு மறுபடியும் ரைட் சைடுல இருக்கிற பட்டனை ரொம்ப நேரம் அழுத்தி லாங் பிரஸ் பண்ணணும். லாங் பிரஸ் பண்ணா வருஷம் செட் ஆயிட்டு இப்ப AM PM பிளிங்க் ஆகும். ரைட் சைடு பட்டனை ஒவ்வொரு முறையும் அமுக்க அமுக்க AM PM மாறிக்கிட்டே இருக்கும். AM PM கரெக்டா வச்சுட்டு மறுபடியும் ரைட் சைடு இருக்கிற பட்டனை லாங் பிரஸ் பண்ணோம்னா அந்த AM PM பிளிங்க் ஆகுறது நின்னுட்டு மினிட்ஸ் நிமிஷத்துக்கு வந்துடும். இப்போ ரைட் சைடு இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்த அழுத்த அந்த மினிட்ஸ் வந்து ஒவ்வொன்னா ஏறிக்கிட்டே போகும். லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறை அழுத்த அழுத்த அந்த மினிட்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டான நிமிஷத்தை செட் பண்ணிட்டு மறுபடியும் ரைட் சைடு இருக்கிற பட்டனை லாங் பிரஸ் பண்ணணும். லாங் பிரஸ் பண்ணா அந்த நிமிஷம் பிளிங்க் ஆகாம இப்போ மணி பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட் சைடு பட்டனை ஒவ்வொரு முறையும் அழுத்த அழுத்த 9, 10, 11 டைம் ஏறிக்கிட்டே போகும். லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை ஒவ்வொரு முறையும் அழுத்த அழுத்த 9, 8, 7, 6 குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டான டைம் வச்ச பிறகு கடைசியா பினிஷிங் டச்சா லெஃப்ட் சைடு இருக்கிற பட்டனை ரொம்ப நேரம் அழுத்தி லாங் பிரஸ் பண்ணோம்னா எல்லா டைமும் டேட்டும் கரெக்டா செட் ஆயிடும். எத்தனை பேர் இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னு தெரியல. அசோக் லேலண்ட் வண்டி வச்சிருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்பிடுங்க. அவங்க கரெக்டான டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மறக்காம நம்ம மிஸ்டர் டிரைவர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும்.